சொல்ல தைரியமே இல்லாத ஒரு உண்மை இருக்கே. இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருக்காங்க உங்களுடைய நபர். ஆனால் அது சொன்னது பொய் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதை சொல்கிற அளவுக்கு, உண்மை என்னங்கிறத சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஒரு சில பேர்கிட்ட உங்கள் 2 பேரோட பிரச்சனைகள் இருக்குன்னா, என்ன உண்மை என்ன பிரச்சனைங்கிற ரியலான உண்மைகள் சொல்லலை. சொன்னால் அவங்க மேலே இருக்க தப்பு வெளியே வந்துடுமே, எல்லா விஷயங்களும் வெளியே வந்துடுமே. உங்கள் மேலே இருக்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்கிட்ட சண்டையெல்லாம் இல்லையே, சும்மா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். சும்மா ஒரு ஒரு சாதாரண ஒரு ஃபைட்டு, பெரிய அளவுக்கெல்லாம் கிடையாது. அதாவது எதுவுமே இல்லை, நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம், நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்க உங்களுக்கு எவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் மறைச்சாச்சு. ஆனால் அவங்க வேர்ஷன் வேறு மாதிரி வெளியில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறோம். உண்மைகளை சொல்கிறதுக்கான தைரியங்கிறது இல்லை. ஓகேங்களா? உங்கள் பர்சன் ஒரு இமேஜ் தான், அதாவது ஒரு ஒரு இமேஜுக்கு பின்னாடி போகக்கூடியவங்க. சுற்றி இருக்கிறவங்களவே குழப்பி விடுவாங்க. அப்படி தான் இருக்குது. அதாவது உங்ககிட்ட பேசாமல் விலகி இருக்கிறது ஒரு கெத்து, ஒரு 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 தன்னோட வேல்யூ இப்படி அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துருந்தாலும் சரி, அது அவங்க ஒரு வழியில் அவங்களுடைய ஒரு குற்ற உணர்ச்சின்னே சொல்லலாம். பண்ண தப்புக்கள் வெளியே வந்துருமோ, உங்களை எதிர்கொள்ள தைரியம் கிடையாது, உங்களை ஃபேஸ் ஆஃப் பண்ணுற தைரியம் கிடையாது. உண்மையே அதுதான். ஆக்சுவலி உங்கள் பர்சன் பார்த்தா இவ்வளோ வீக்கு தான். இது அத்தனையும் அவங்க மனசில் இருக்குது. வெளியில் ஆவுன்னு கத்துவாங்க, இது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வேறு ஒரு பர்சன் கிட்ட பேசுறது, வேறு ஒரு பர்சன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறது, இது எல்லாத்துக்கும் ரீசன் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, நம்ம கீதை ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஏதாவது பாசம் காமிக்கிறதுல ஏதாவது குறைவிச்சிட்டோமோ, இல்லை நம்ம அன்றைக்கி இந்த சத்தம் போட்டதுனால தான் இப்படி நடந்துச்சோன்னு நீங்கள் இங்கே நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு உங்களோட எனர்ஜியும் சரி, உங்களையும் ஃபேஸ் ஆஃப் பண்ண தைரியம் கிடையாது. அப்போது தனக்கு யார் ஒரு சாஃப்ட்டு, தன்னோட இதுக்கு யார் மறுபடியும் அடங்கி வருவாங்களோ அப்படின்றபடி வெளியில் தேடுவாங்க. அதாவது அவங்களோட பயத்தை, அவங்க வீக்னஸை மறைக்கிறதுக்கு இத்தனை வேலைகள் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இன்ன வரைக்குமே உங்களோட ஒரு சில பேருக்கு பல கேள்விக்கு பதிலே தெரியலங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ ஏகப்பட்ட கேள்வி எனக்கு இருக்குங்க, ஒன்றுத்துக்குமே எனக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியலம்மிங்க. அது உங்களுக்கு தெரியாததுக்கு ரீசன் உங்கள் மேலே தப்பு கிடையாது. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்களே, பதிலே வந்திருக்காதே. உங்கள் மெசேஜை பார்த்துருப்பாங்க, ரிப்ளை பண்ணல. சொல்ல வேண்டியதான உண்மையை சொல்ல முடியாது. ஏன்? வீக்னஸ் ஆகிடுமே. அதாவது தானும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உண்மை சொல்லணும்னா நிறைய யோசிக்கிறாங்க, தைரியம் கிடையாது. அதாவது தான் பண்ணது தப்பு நிறைய இடங்கள்ல அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, சரியா, நிறைய விஷயங்கள்ல. ஆனால் வெளியில் உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு சுத்தமான தைரியமே இங்கே இல்லை பாருங்களேன். ஆனால் இன்னும் வரைக்குமே ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு சில பேருக்கு அந்த உறுத்தல்ங்கிறது மனசுக்குள்ளே இருக்குதாங்க. ஓகேவா? பார்ப்போம். என்னது? See, அது இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். கூட இருந்தால், உங்கள் கூட இருந்தால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த பாரங்கள் ஏறிக்கிட்டே போகுது. அந்த பாரங்கள்ங்கிறது அவங்க மறைச்ச உண்மைகள், அவங்களுடைய அந்த செஞ்ச தப்புக்களுடைய பாரங்கள், அண்டு சுற்றி இருக்கிற ஒரு அழுத்தங்களுடைய பாரங்கள், ப்ரெஷர். அது இப்போ ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க, நல்லா இருந்துச்சு.
ஆனால் ஒரு ரியாலிட்டி அப்படின்னு வர்றப்போ அவங்க இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களே சொல்லுவீங்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க ரியாலிட்டி பார்க்கல. ஆனால் ரியாலிட்டின்னு பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் சமாளிக்கணும். நிறைய ஒரு பர்சன்ஸை சமாளிக்கணும். அதுக்கு தைரியம் இல்லை. அந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது. அப்போது எது ஈஸியாக இருக்குதோ, ஆக்சுவலி ஒரு உண்மை என்னென்னா, எந்த பாண்டிங் எந்த ரிலேஷன்ஷிப் தனக்கு பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக இருக்குதோ அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மேரேஜுங்கிற கான்செப்ட் வரப்போ அப்படியே நழுவி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வீட்டில் சமாளிக்கணும், எப்படி வேணான்னு சொல்லுவாங்க, பிரச்சனைகள் ஆகும், அதுக்கு ஏதோ ஒரு சண்டைகள் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுது. இஃப் யூ ஆர் மேரிட், நீங்கள் மேரிடுனாலுமே உங்கள் பர்சன் சேம் திங், உங்களை சமாளிச்சிடலாம். ஆனால் அவங்க சைடில் இருக்கக்கூடிய பீப்புள், அவங்க ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டிஸை சமாளிக்க முடியாது. அப்போது யார் ஈஸியாக சமாளிக்கலாம்? உங்களை. அப்போது உங்களை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது. சரி, இது என்ன அப்படின்னா, இந்த பர்சன் பேலன்ஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பொய்யில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ அதுக்குள்ளே இவங்களே போய் சிக்கிக்கிட்டாங்க. அந்த ஒரு சில இடத்துல பொய் சொன்னால் இதெல்லாம் சரி பண்ணிடலான்னு போட்ட கணக்கு, அது ஒரு பொய் ஆரம்பித்தது, அது பொய்க்குள்ளே சொல்லி 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 கடைசியில் எல்லாமே ஒரு சிக்கில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு உண்மையை தைரியமாக சொல்லியிருந்தா இத்தனை பிரச்சனைகளே கிடையாது. அவங்க சொன்ன பொயிலே இப்போ அவங்க சிக்கிற நிலைமைகள் வந்துருச்சு. இந்த பர்சன் மேலே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பேர் இருந்துச்சுங்க. இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர், ஒரு லவ், கேரிங், மரியாதை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே குறையும். அதுதான் அவங்க சொன்ன இதிலே சிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போது இவங்கக்கிட்ட பேசுவாங்க, ஆனால் அந்த நம்பிக்கை, இப்போ நீங்கள் கூட சொல்வீங்க, இல்லை ஜாலியாக தான் எல்லாம் பேசுகிறாங்க, நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே வெளியில். பேசுறது வேறு, அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது வேறு. இப்போ நீங்களும் தான் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க, ஒரு சில பேரை நம்பவே கூடாதுன்னு தெரியும். அவங்க பேசுனா பேசுவீங்க, ஆனால் அவங்க மேலே நீங்கள் திரும்ப நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒன்று கொடுப்பீங்களா? கிடையாது. ஜஸ்ட்டு ஹாய் பை இல்லையா, ஜாலியாக பேசிட்டு அதோடு கட் பண்ணிட்டு போகிறீங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த நபர் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கால்குலேஷன்ஸ் ஒரு சைடில் இருந்தே பார்க்காதீங்க. ஒரு சில பேருக்கு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி அவங்க தப்பு பண்ணாங்க, நாளைக்கே எனக்கு பதில் கிடச்சிடணும், நாளைக்கே அவங்க சஃபர் ஆகணும், ஏன் அளவுக்கு சஃபர் ஆகணும்ன்ட்டு உட்காந்துருக்கீங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு கர்மாவாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ், அவங்க விழுகிறதாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். சம்டைம்ஸ் ஆடை விட்டுட்டு அடி கொடுக்கும். அப்போது உங்களை விட்டுட்டு போய் ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக என்னை வெறுப்பேற்றுறாங்க, சூப்பராக வாழ்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? எஸ், ஒரு சில டைமில் நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த ஜாலியாக இருக்கிறப்ப தான் நிறைய இன்னும் தப்புகளை செய்ய தூண்டும் அவங்களுக்கு. அப்போ தான் அந்த கார்மிக்குள்ளார மாட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன்ஸ், ஒரு கணக்குங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பொறுமைங்கிறது உங்களுக்கு அவசியம். ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த பொறுமையே கிடையாது. இவ்வளோ தூரம் சுற்றி அவங்க சஃபர் ஆகணுமா, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சஃபர் ஆகட்டுமே, ஸ்ட்ரைட்டாக போய் கஷ்டப்படட்டுமே, ஏன் இவ்வளோ சுற்றணுன்ட்டு உட்காந்துருக்கீங்க? அதுக்கு டைம் இருக்குதா? ஃபஸ்ட்டு அவ்வளோ கால்குலேட் பண்ணுறீங்க, அவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களால ஆல்ரெடி லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, லைஃப் போயிடுச்சு பாதி. இப்போது உட்காந்துக்கிட்டு அவங்களோட அந்த ஜஸ்ட்டு சஃபர் ஆகிறதுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இங்கே உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமிங் இருக்குது ஃபஸ்ட்டு? எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியம். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அதாவது உங்களை அந்த உங்கள் கூட ப்ராப்ளம் இருக்கும் போதோ இல்லை அந்த டைம்லையோ உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் வேற ஒரு பர்சன் அவங்க நம்ம லைஃப்பில் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம லைஃப்பை நல்லா பிரகாசமாக சூப்பராக பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட கணக்கு இந்த மாதிரி தான் கடைசியில். அவங்கள நம்பிச்சேன் நான் அவங்கள இங்கே இருங்களேன், இந்த 3 எப்படி இதோட எனர்ஜி பாருங்களேன். அவங்கள நம்பி போனது, அவங்கள நம்பி இவ்வளவு தூரம் ஆழமாக ரிஸ்க் எடுத்ததோட விளைவுகள் என்ன? அந்த பர்சன் இவங்களை சீட் பண்ணது, ஏமாந்து நிற்கிறது தான்.
அதாவது ஈஸியாக கிடச்சிது. இப்போ நிம்மதி, அதாவது அந்த பர்சன் ஜாலியாக நிம்மதியாக இருக்காங்களா, மனதளவில் இருக்காங்களா, தனியாக இருக்கிறப்போ, அதுதான் கேள்வி இங்கே. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டல், லுக் அட் இந்த வியூஸ் தெரியுதுங்களா? அதாவது உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ஈஸி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு டீப்பாக இப்போ புரியுதுங்க. டீப்பாக எதுவும் தெரியாமல் இல்லை, டீப்பாக அவங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்களோட அந்த விஷயங்கள், அவங்க பண்ண தப்புக்களை வந்துட்டு அவங்களாவே எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னைக்கு அந்த இருட்டுங்கிற ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் வருதோ அந்த டைமில், அந்த மொமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு யோசிப்பாங்க. ரைட், ஓகே, ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு அந்த டே டைமில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கவனிப்பாங்க. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் வந்துட்டு நல்ல உஷாரான ஒரு பர்சன், நல்ல கவனிக்கக்கூடிய ஒரு நபர். யார் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, இங்கே அங்கே என்னங்கிற ஒரு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்கள சுற்றி ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் நம்புவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே உண்மைகள் தெரிய வந்துடும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஓடணும்னு நினைக்கிறாங்க. பண்ண தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்போ இந்த உண்மையே வந்துட்டு அவங்க என்ன இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த உண்மைகளவே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணுன்ற ஒரு ஆசைகள் இருக்குது. தைரியம் இல்லை, சுத்தமாக தைரியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் எதிர்கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணுமே, இல்லையே பதில் இருந்தால் தானே சொல்ல. ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் வந்து வார்னிங் பண்ணீங்களோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்களோ அது அப்படியே கிளியராக அங்கே நடக்குது. கிளியராக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு சில விஷயங்களில். அப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கிடையாது, சுத்தமாக கிடையாது. அப்போ வேறு வழி இல்லை. இந்த பர்சனே என்டையர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா தான். இப்போ ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக கணக்கெல்லாம் போடாதீங்க, அங்கே பெரிய ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு மெசேஜஸ் பார்த்துருவோமா? ஓகே, நான் ஒரு 5 மெசேஜ் எடுக்கிறேன். தோத்துருவோமோன்ற பயம் இருக்கே. அதாவது லைஃப்பில் வந்து ஒரு ஜெயிச்சுட்டே இருந்த நபர், ஜெயிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கு எப்பவுமே ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். தோத்துறக்கூடாது, யார் முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரு கஷ்டப்படுறோன்னாலுமே சந்தோஷமாக காமிச்சுக்குவாங்க. தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னாலுமே வெளியில் சந்தோஷமாக காமிச்சுக்குவாங்க. அதுதான் ஒரு பயம். அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது நிறையாவே. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் உங்களுக்கு இவ்வளோ பண்ணிட்டாங்க, அவ்வளோ பண்ணிட்டாங்கன்னு இருக்கீங்க. ஆனால் அதனோட விளைவுகளையும் சரி, நீங்கள் அவங்கள எனக்கான நியாயத்தை வழங்குன்னு நிறைய பேர் ப்ரேயர்ஸும் பண்ணியிருக்கீங்க. அதனோட ஒரு விளைவுகளும் சரி, அந்த பர்சனுக்கு ஒரு பயத்தை மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஓவர் அனலைசிங், அப்சல்யூட்லி ரொம்ப நிறைய யோசிக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு உண்மையை சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் இல்லாததுனால எதுக்குமே ஓவராக அனலைஸ் பண்ண போகிறவங்ககிட்ட பேசணுன்னா கூட உண்மை வழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவாங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் பர்சனை வச்சு பேசுகிறீங்க, இல்லை ஃபேமிலி வச்சு பேசுகிறீங்க, இல்லை எதுக்காவது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றீங்கன்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவாய்டு தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பயம். ஓகேங்களா? அந்த உண்மை சொல்ல தைரியம் கிடையாது, பயம். அப்போ எவ்வளோ போய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? ஆல்ரெடி இப்போ சொன்ன பொய்க்கே வாங்குற அடி வேறு. அதுவும் இல்லாமல் எத்தனை பொய் சொல்லி எங்கே என்ன சொல்லி வச்சுருக்கோங்கிறதும் தெரியல. ஸோ சொன்ன பொய்யவே மறக்கிற அளவுக்கு அடுத்தடுத்துன்னு போய்கிட்டு இருக்குது. ஸோ ஓவரான ஒரு அனலைசஸ் போகுது. இதுக்கு பயந்துக்கிட்டு நான் வரவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் உங்களை வெறுத்துட்டாங்க, உங்கள் லவ் புரியலன்னு நீங்கள் ஒரு சைடில் பார்க்காதீங்க. அங்கே பல போராட்டம் இருக்குது. ரியாலிட்டி, உண்மையை ஃபேஸ் பண்ண தைரியம் சுத்தமாக கிடையாது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? நிறைய நாடகம் ஆடுறாங்க.
இப்போ அவங்க எனர்ஜி எப்படி தெரியுமா இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. யூஸ்வலி இந்த பர்சன் ஒரு சில பேருக்கு சொன்னால் இந்த பர்சன் சென்சிட்டிவான கேரக்டராக இருப்பாங்க. அதாவது தான் மேலே ஒரு பழி வருது, தன்னை ஏதாவது கை காமிக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு மாற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஒரு பாரத்தை, அந்த ஒரு விஷயத்தை தான் சுமக்கக்கூடாது அப்படிங்கிறது. என் மேலே யாரும் பழி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ரைட், உங்களுக்கே தெரியும். காசிப். ஓகே, ஸோ உங்களை பற்றின காசிப் டெஃபினெட்லி போகுங்க. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வேறு யார்ட்டையாவது உதவிகள் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை பண்ண தப்ப சரி பண்ண, மறைமுகமாக சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, உதவிகள் யார்ட்டையாவது கேட்கணுன்னாலும் டெஃபினட்டாக வந்து அவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம், நம்ம பிக்கப் ஆயில் போயிட்டு வேறு என்னென்ன மெசேஜஸ்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பேபி பிங்க் தீம் தான் நான் கொண்டு வர போகிறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2க்கு இந்த பேபி பிங்க் மார்க்கர், பைல் நம்பர் 3க்கு இந்த ரிங்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த பைலில் எது கனெக்ட் ஆகுதோ தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். எஸ், சரி, உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ் ஃபைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் போட்ட நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க், நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பலன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு 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 என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு 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 நிலைமை இருக்குது இல்லையா? ஒரு மாதிரி ஒரு எதுவுமே செட் ஆகாமல் இருக்குது. சரி, இந்த 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 ஒரு இந்த ஒரு கடல் அலை எப்படி இருக்குது, ஒரு போராட்டங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்றபடி தான் உங்கள் மனசும் இருக்குது, உங்கள் லைஃப்பும் வந்துட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வர மெசேஜ், உங்களுக்கு வர்றது என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போ நடக்கிற போராட்டங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகும். ஓகேவா, சரி, அவங்களோட அதாவது இது எப்படின்னா, நீங்கள் இப்போ எந்த நிலமையில் இருக்கீங்களோ அதே நிலைமைகள் அங்கே வரும். நீங்கள் போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கான ஜஸ்டிஸ் அப்படின்றது இருக்குது. அது நீங்கள் ஒரு ஆன்சர் லெவலில் எதிர்பார்க்குறீங்க, ஒரு பதில்கள் லெவலில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்களோட உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் வழியில் கிடைக்கும். அப்போது நீங்கள் என்ன மன போராட்டங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சேம் திங் அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியானதை விட்டுட்டு டஃப்பான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. தேவையில்லாத அதாவது ஒரு ஆசைகள், அதாவது இது ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லுவோம்ல, இதை ட்ரை பண்ணலாம், புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நிலையாக லைஃப்பில் நிற்கிறத ஃபோக்கஸ் பண்ணாமல், நிலையாக லைஃப்பில் நிற்கிற ஒரு விஷயம், கிடைக்கிற விஷயத்தை அவங்க கவனிக்காமல், அந்த சின்ன சின்ன ஆசைகள், பேராசைகள், அந்த புதுசு மேலே வரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்புகள் இருக்குல்ல, அதுவே பெரிய வீக்னஸ். ஸோ அந்த வீக்னஸே தான் இன்றைக்கி அவங்களுக்கான அந்த ஒரு மன போராட்டங்களை வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா, ஆனால் இது வரைக்கும் உங்கள் விஷயத்தில் அவங்க அந்த இறங்கி போகிறது, அந்த சாக்ரிஃபைசஸ்லாம் இருக்குல்ல, விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட வந்துட்டு மோஸ்ட்லி இருக்காது. நீங்கள் தான் நிறைய செஞ்சுருப்பீங்களா இருக்கும். அது அங்கே இருக்கும். அதாவது இந்த பர்சன் விட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் நிறைய செஞ்சீங்க, இறங்கி வந்து நிறைய செஞ்சீங்க.
அதே மாதிரி அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் வேறு ஸ்பெஷல்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ த சேம் திங். ஓகேங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இதை நோக்கியே வந்துட்டு உங்கள் கவனங்கள் போக வேண்டாம். ஓகேங்களா? பார்ப்போம். அவங்க நம்ம எடுத்த முடிவில் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும், நம்ம அப்படியே வந்துட்டு எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் வந்துட்டு உண்மையே வேறு. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க கட்டி வச்ச ஒரு கோட்டையோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தையோ வந்துட்டு இனி அவங்க தான் இடித்து இனி அவங்க சரி பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைகள். ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஜஸ்டிஸ் அந்த கார்மிக் விஷயத்தில் அவங்க போட்ட பிளானிங்லேருந்து நிறைய மாற்றங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக அகெயின் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாமே வரும். உண்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு சொல்ல தைரியமே இல்லாத உண்மை என்னென்னா, ஜாலியாக இருக்கேன்னு வெளியே காட்டுறதை தாண்டி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய இடங்களில். நான் எடுத்த முடிவுகளோட விளைவுகளை நான் இப்போ பார்க்குறேன், நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னால் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் போடுற இந்த ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் வந்துட்டு உங்கள் வேலை விஷயமோ உங்கள் லைஃப் விஷயமோ போடுங்க. ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பயல் நம்பர் 1, உங்களுக்கு லக், அதாவது லவ்ங்கிற ஒரு விஷயம் பெரிய ஒரு பலவீனமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேருக்கு. ஏன்னா அதில் தான் அதிகமான இமோஷன்ஸ், அதிகமான ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. ஆனால் லைஃப் அப்படின்னு வர்றப்போ அது வேறு கதை இல்லையா? ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப், ரிலேஷன்ஷிப் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, பட் ஆனால் கரியருக்கு கொடுங்க. லைஃப்பில் சொந்தமாக நிற்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுங்க. அது அவங்களை இன்னும் பயமுறுத்தும். இவங்க போட்ட அந்த கற்பனைகள், அந்த பிளானிங், அதில் மாற்றங்கள் அவங்க சந்திக்கணும், சவால்கள் இருக்கும். ஈஸியாக இந்த கான்டாக்ட்ஸை வச்சு நம்ம நகர்த்தலாம், இவங்களை வச்சு மூவ் பண்ணலாம் நினச்ச விஷயங்கள் மாறும். அப்போது அவங்களுக்கு ஒரு இதுக்குமே வந்துட்டு இப்போது ஈஸியாக கிடைச்சதுக்கு அதிகமான டைம், எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க சைடில். ஸோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சவால். ஓகேவா? பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றங்கள்ங்கிறது இருக்குது. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் அவங்க சைடில் நடக்கிறது, அவங்க மனசுக்குள்ளே நடக்கிறது சொல்ல முடியாமல் தவிக்கிறதுக்கு ரீசன் இமேஜ். ஓகேங்களா? நீங்கள் அதுவே நினச்சிட்டு இருக்காமல் இனி உங்களுக்கு நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு எதில் போடணும், எந்த விஷயத்துக்கு போடணுங்கிறது கவனித்து பாருங்கள், உங்களுக்கே பதில் கிடைக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். அந்த பர்சனோட எண்ணங்களில் வந்துட்டு இது வரைக்கும் ஒரே நெகட்டிவாக இருக்கும். அதாவது உட்கார்ந்து சொல்ல ஆள் இல்லைங்க. இப்போ நீங்களே ஏன் உங்கள் பர்சன் மேலே இன்னுமே ஒரு சாஃப்ட் கார்னர், இன்னுமே இறக்க குணம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்களுக்கு உட்கார்ந்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. ஏற்றி விடுறதுக்கு, பிரச்சனைகளை பெருசாக்கி விடுறதுக்கு மட்டும்தான் ஆளுங்கன்னு இருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கான்டாக்ட் சரியில்லை, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, அதனால தான் தப்பு தப்பான முடிவுகளை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் நீங்கள் சொல்லி கேட்காத ஒரு விஷயத்த, ஒரு சில உண்மைகளை வேறு ஒரு சில பர்சன் சொல்லுவாங்க. ஒரு மதர் ஃபிகராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராக இருப்பாங்க. நல்ல ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ், அதாவது அவங்களே ஒருத்தவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு மனசுக்குள்ளே உணர்கிற மாதிரியான ஒரு அட்வைசஸ் ரொம்ப பயங்கரமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் ஏற்பட்ட அந்த நிறைய, அதாவது
உண்மைகளை மறைச்சு பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பொய்களை மட்டுமே நிறைய இடத்துல சொல்லி அப்படி அப்படியே அடுத்தடுத்த கட்டம் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சமாளிக்கிறது, பொய் சொல்கிறதுன்னு இருந்துச்சோ அது எல்லாம் நல்ல சுகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த உண்மைகள் அப்படின்றத அவங்க கண்ணுக்கு காமிச்சதுக்கப்புறம் அதை பேசுறதுக்கோ அதை ஒத்துக்கிறதுக்கோ வெளியில் சொல்கிறதுக்கான தைரியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன் நான் சம்டைம்ஸ் அவங்களே அப்போ தான் உணர்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மனசுக்குள்ளார அந்த ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு விஷயத்த அந்த வேற ஒரு நபர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, பார்ப்போம். இது வரைக்கும் வந்து இந்த பர்சனுக்கு அதாவது எதெல்லாம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எதெல்லாம் வந்து எனக்கு நிறைய வேணும், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பேராசைகள் இருக்குங்க. அது அவங்களே வந்து அவங்க மனசுக்குள்ளரே அவங்க ஒத்துக்குவாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட நிறைய வந்துட்டு இறங்கி வந்து பேசியிருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு காரணம் இல்லாமல் அவங்க பண்ணலை. அவங்களுடைய ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பத்திலிருந்தே சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களால நீங்கள் தான் நிறையா இழந்தீங்க, அவங்க ஒன்றும் அப்படியே ஒன்றும் இழக்கலையே. அப்போது ஆரம்பத்தில் இருந்தே அவங்களோட விஷயத்த சேஃப்டியாக வச்சுக்கிட்டு தான் உங்கள் இதில் பேசுகிறது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு இருப்பாங்க. இப்போ பேசுகிறதுல அவங்க டைமிங் படி தான் ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், அவங்களோட டைமிங் படி தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க எப்போ ஃப்ரீ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகுறாங்களோ அப்போ தான் பேசுவாங்க. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு வேலை இருந்தாலும் நீங்கள் உடனே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் உடனே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ்லேயே ஆல்ரெடி ஒரு சில சைன் காமிச்சிருக்காங்க, அவங்க தன்னோடதை சேஃப்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதால் லாஸ் ஆனது என்னவோ நீங்கள் தான். ஆனால் அந்த உண்மைகளை வந்துட்டு அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இருக்கிறப்பவே பல வாட்டி உங்கள் கண்ணில் காமிச்சு நீங்கள் தான் கவனிக்காமல் விட்டுட்டீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விட்டதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க நீங்கள். ஆனால் அந்த பர்சனுக்கு தான் பண்ணது தப்புன்றது வந்து குற்ற உணர்ச்சியை தூண்டுற அளவுக்கு வேற ஒரு பர்சனுடைய அந்த வார்த்தைகள் அவங்கள யோசிக்க வைக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கற்பனைகள் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த கற்பனைகளை நீங்கள் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா இந்த வார்னிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எப்படி இருக்குது, எல்லாமே ஒரு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் கற்பனைகள் உங்களோட பயம் இது எல்லாமே இப்போ கரண்ட்லி இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் இன்னும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஆன்சரை நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாறணும், மைண்டை மாற்றணும். இல்லை கிடைக்கல இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற இடத்துல எனக்கு கிடைக்கும் திரும்ப பெறுவேன்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டு வரணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து உங்ககிட்ட ஏமாற்றி எடுத்துகிட்டு ஒரு சில விஷயங்கள் போயிருந்தாங்க, பணமோ ஒரு சில விஷயங்கள் ஏமாற்றிருந்தாங்கன்னா அது 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 எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அது லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களோ உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனாங்களோ அது அங்கே நிற்காது அவங்கக்கிட்ட. உங்ககிட்ட எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு உண்மை என்னென்னா அது ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக எல்லாமே கிடச்சது இருந்துச்சு. ஆனால் அது எடுத்துகிட்டு உங்களை விட்டு விலகிறப்போ தான் அதனோட கஷ்டங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுது அவங்களுக்கு. அது எதுவுமே அங்கே நிலைக்கல.
ஸோ இப்போ இவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, நிம்மதியாக இருக்கிறாங்களான்னா கிடையாது. இவங்களவே வேற ஒரு பர்சன் பிளாக்மெயிலில் தான் வச்சுருக்காங்க. அப்போது இந்த பர்சன் எடுக்கிற முடிவில் கூட சுதந்திரம்ங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு வாழ்க்கை முன்னேற்றங்கிறதுக்காக, ஒரு சக்ஸஸ் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற ஒரு பர்சன் கிட்ட அடிமையாக இருக்கிறதோ, இல்லை அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்கிறதோ, இல்லை அப்படியே வெயிட்டிங்லே இருக்கிறதோ, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போது என்ன ஒரு காரணத்தை நினச்சி இந்த ஒரு பர்சன் இத்தனை ட்ராமாலாம் பண்ணினாங்களோ, எந்த கனவெல்லாம் நமக்கு நிறைவேறும் நினச்சி அத்தனை ஆட்டம் ஆடினாங்களோ, அது எதுவுமே அவங்களுக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு பயத்தையே உருவாக்குது. ஃபஸ்ட்டு அவங்க குயிக்காக எல்லாம் நகரும் நினச்சி பிளான் நிறையா போட்டாங்க, ஓகேவா? ஆனால் அது அவங்களுக்கு வெயிட்டிங்கில் தான் போகும். ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க ஏதோ ஒரு கோல் ஆசைகள் வச்சுருந்தாங்கன்னா அது ஆல்மோஸ்ட் அது உங்ககிட்ட இருக்கிறப்போ கிட்ட நெருங்கி இருக்கலாம். அது ஓகேங்களா? அது கிட்ட நெருங்கி வந்திருக்கும். அது எடுக்க போகிற அந்த டைமில் கரெக்டாக பார்த்து கரெக்டான வாழ்க்கையை நோக்கி போகிற அந்த டைமில் அவங்க ஆசைப்பட்ட கோலை நெருங்கி போகிற டைமில் எடுத்த தவறான முடிவு இப்போ எல்லாத்தையும் குழப்பத்தில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. ஆனால் உங்கள் பாண்டோட வேல்யூ இருக்கிறப்ப புரியலைங்க, அவங்களுக்கு விலகிறப்ப புரியுது. சரி, அவங்க பாயிண்ட்டே நீங்கள் இருக்கிறப்போ எதுவுமே புரிஞ்சிக்கல. உங்ககிட்ட நிறைய இடங்களில் ஃபேக், அதாவது அவங்களோட கன்ஃபெஷனே எப்படி இருக்குன்னா, நீங்கள் உண்மையாக ப்ரப்போஸ் பண்ணப்போ, உண்மையாக அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணப்போ கூட அவங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடையாது. எனக்கு கூட இருக்கிறப்போ அந்த ஃபீலிங் சுத்தமாக கிடையாது. அவ்வளோக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆனால் தள்ளி வர்றப்போ தான் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது புரியுது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட எதெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் அது குறைகள் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்ககிட்ட மட்டும்தான் என்னமோ ஸ்பெஷலான ஒரு குறைகள் இருக்கிற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. கம்பேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களோட கோல் என்ன அப்படின்னா உங்களை குறை சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுதான் பாயிண்ட். ஆனால் வெளியில் வர்றப்போ, வெளியில் ஒரு நிறைய புது பர்சன்ஸை பார்க்குறப்போ நீங்கள் எவ்வளவோ பெட்டர். அப்போது உங்ககிட்ட என்னென்னலாம் குறைகள்னு சொன்னாங்களோ அது இப்போ ஒரு குறைகளாகவே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த உண்மைகளை வெளியில் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாதுங்க. அவங்க எவ்வளோ ரியலைஸ் பண்ணாலும், பண்ண தப்பு அவங்க உணர்ந்தாலும் சரி, அந்த கஷ்டங்களோடையே வாழ்கிறதுக்கான தைரியம் இருக்கே தவிர உண்மைகளை சொல்கிறதுக்கான தைரியம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே மாறும். ஆனால் அது மாறுற அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களும் சேர்ந்து மாறிடுவீங்க. அந்த பழைய பாண்டிங், அந்த பழைய அட்டாச்மெண்ட் மாதிரி, சப்போஸ் நீங்கள் இது ரீகன்சிலியேஷன் ஆகுது, மறுபடியும் சேருது அப்படின்னாலும் பழையபடி எதுவும் இருக்காது. ஸோ இந்த பாண்டிங்கில் அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது டூ லேட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பர்சனோட பார்வையிலும் சரி, உங்களுடைய ஒரு பதில்களும் இட்ஸ் டூ லேட் ஆயிடுச்சு. நான் வெயிட் பண்ண டைமில் நீ வரலை, இப்போ நீ வர்ற டைமில் நான் வெயிட் பண்ணலை, அதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 3. தேங்க்யூ.